இன்றைக்கி கலர்ஃபுல்லாக மோமோஸ் செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருந்தேன். அரை கப் மைதா மாவில் கொஞ்சமாக சால்ட்டு, 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு வாட்டருக்கு பதிலாக கேரட் ஜூஸு, பீட்ரூட் ஜூஸு, பம்கினை வேக வச்சு அரைச்சி அதோட ஜூஸ்னு எல்லாத்தையுமே தனித்தனியாக போட்டு சாஃப்டான பதத்தில் பிசைஞ்சுக்கிட்டேன். 4th ஒன்க்கு எதுவுமே கிடைக்காதனால ப்ளைனாகவே பிசைஞ்சு வச்சுட்டேன். ஃபைனலாக பார்க்கும்போதே அழகாக இருந்துச்சு. அப்புறம் ஸ்டஃபிங்க்கு ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிட்டு இஞ்சி, பூண்டு, வெங்காயம், கேரட்டு, முட்டைக்கோஸ்னு எல்லாத்தையுமே போட்டு வதக்கிட்டு தேவையான அளவு சால்ட்டு, மிளகாத்தூள், பெப்பர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஸ்ப்ரிங் ஆனியனும் சோயா சாஸும் ஊற்றி மிக்ஸ் பண்ணால் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரெடி பண்ண மாவை மீடியம் சைஸில் தேய்ச்சி சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எல்லா ஃப்ளேவர்லேயுமே மோமோ ஷீட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதில் ஸ்டஃபிங்கை வச்சு எனக்கு தெரிஞ்ச டிசைனில் ஒவ்வொன்றையுமே ஒவ்வொரு ஷேப்பில் மடிச்சு விட்டேன். பர்ஃபெக்டாக வரலனாலும் ஏதோ ஓரளவுக்கு வந்துருச்சு. ஆயில் தடவின இட்லி பிளேட்டில் எல்லாத்தையுமே வச்சு ஸ்டீமுக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா கலர்ஃபுல்லாக என்னோட வெஜ் மோமோஸ் ரெடியாக இருந்தது. ஆனால் பீட்ரூட் மோமோஸ் மட்டும் கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகியிருந்தது. பட் டேஸ்ட்டில் எந்த குறையுமே இல்லை. ஸ்பைசி மோமோ சட்னியோட டிப் பண்ணி சாப்பிடும் போது என்ன டேஸ்ட், அதுவும் இந்த சில்லி ஆயில் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. சில்லி ஆயிலில் இருந்த கார்லிக் அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியனோட ஃப்ளேவர் சான்ஸே இல்லை. சூப்பர் நியூ டேஸ்ட்டாக இருந்தது எனக்கு.